வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நெகிழ்ச்சி வீடியோ. பல நாட்களாக உயிரிழந்த குட்டியை முதுகில் சுமந்து நீந்திய டால்ஃபின், உலகை உலுக்கிய தாய்ப்பாசம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கடல்வாழ் உயிரினங்கள் எல்லையற்ற தாய்ப்பாசத்தை வெளிப்படுத்தும் மிக நெகிழ்ச்சியான வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆஸ்திரேலியாவில் கடற்கரை பகுதியில் உயிரிழந்த தனது குட்டியை கடலில் மூழ்க விடாமல் முதுகில் தாங்கியபடியே பல நாட்களாக தாய் டால்ஃபின் ஒன்றை நீந்தி சென்றுள்ளது. குட்டி நீரில் சரிய தொடங்கிய ஒவ்வொரு முறையும் அதனை தனது உடலால் மீண்டும் மேலே தள்ளி செல்லும் காட்சிகள் பல பேரையும் உருகடைய செய்துள்ளது. இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள தாய் டால்ஃபினுக்கு ஃப்ரீ என்ற பெயர் பெற்றுள்ளதால் விலங்கு நல ஆராய்ச்சி அமைப்பின் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது குட்டியை இழந்து கடுமையான துயரத்தில் தன் உடலை பிரிய மனமில்லாமல் அது கடல் முழுவதும் சுமந்து சென்றது அனைவருமே கண்கலங்க வைத்தது. விலங்குகளும் மனிதர்களையும் போன்ற ஆழமான உணர்ச்சிகளும் துயரமாக உண்டு என்பதை இந்த சம்பவம் உலகிற்கு மீண்டும் ஒருவரை நினைவூட்டுள்ளது. மறைந்த தனது குட்டியை உடலை தாங்கியபடி அந்த தாய் டால்ஃபின் பல நாட்களாக தொடர்ச்சியாக நீந்தி சென்று அறிவியல் ஆராய்ச்சியாளரை வியப்பில் ஆழ்த்தியது. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த நெகிழ்ச்சியான காட்சிகள் கண்டு உலகமெங்கும் உள்ள லட்சக்கணக்கான இணையவாசிகள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் வருத்தங்களை பதிவிட்டு வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.